ஹாய் கைஸ், நம்ம ஒரு சூப்பரான காடஸோட லவ் ஸ்டோரியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினை தேடி வந்த இடத்துல ஒரு திருட்டு லேடி கிட்ட மாட்டிட்டு நம்ம ஹீரோ பாடுபட்டு இருக்காரு. அந்த லேடி யாரு, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த திருட்டு பையன் நம்ம கேங்க எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அங்க மனுஷனோட உருவத்துல இருக்கிற ஒரு எலிக்கு சிலை வச்சிருக்காங்க. இதுதான் நீ சொன்ன ஜின்பாவான்னு அவங்க கேட்க, யாருக்கு தெரியும், நானே ஒரு பார்த்தது இல்ல, வெறும் கேள்விப்பட்டதான ஆள் சொல்றான். நம்ம டேங்கோ அவனை ஓட விட்டுடுறாரு. அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆள் அவர்கிட்ட இருந்த ஒரு வேல்யூபிளான பொருள் எடுத்து அங்கிருந்த தட்டுல வைக்க, அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இப்ப பார்த்தா ஒரு எலி அங்க வருது. அவர் வச்ச அந்த பொருளையும் தூக்கிட்டு அது அப்படியே அங்கிருந்து ஓடி போக அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி அது பின்னாடியே போறாங்க. அங்க பார்த்தா உண்மையிலேயே எலி மாதிரி ஒருத்தன் அப்படியே வரான். நீ யாருன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சாக்காக என்ன தேடி வந்துட்டு இப்ப பார்த்த உடனே யாருன்னு கேக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள போக அவங்களும் அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அதே நேரத்துல அந்த லேடியோட ஃப்ராக்ரன்ஸை வச்சு அதே மாதிரியான சென்ட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஜின்னுக்கும் அவருக்கும் சென்ட் மோந்து மயக்கமே வர மாதிரி ஆயிடுது. நம்ம ஜின் இதோட நிறுத்திப்போன்னு சொல்ல நம்ம ஹீரோ சரி வந்துட்டோம், லிங்குக்காக ஒரே ஒரு சென்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம். நம்ம ஜின்னும் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு நம்ம லின்னுக்கு ஒண்ணுன்னு செலக்ட் பண்ணிக்க அவங்க அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மளும் உன் கசின் இதை வாங்கிக்குவான்னு நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு இப்ப ஜெயில வர மாட்டிட்டு இருக்கா. அவளை நம்ம ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரும்போது நம்ம அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல. பேசிட்டு இருக்கும் போதே நம்மால் ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு வாயை பழந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா அது ஒரு இன்ப விடுதி. நம்மால் சின்ன கூட்டிட்டு உள்ள போக, அடைசியோ நமக்கு ஏற்கனவே 1000 வேலை இருக்கு, இந்த நேரத்துல இதெல்லாம் ரொம்ப அவசியமா என்ன? அங்க வந்து ஒருத்தனும் பல்ல காட்டிட்டு, சார் நம்ம இடத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறோம், சரி சொல்லுங்க என்ன மாதிரியான பியூட்டியை செலக்ட் பண்ண போறீங்க? நம்மால் எல்லாரையும் சொல்லிடுறாரு. என்னடா சொல்றன்னு சொல்லி அவரே வாயை போலக்க, எங்க யங் மாஸ்டர் மொத்தமா பைசல் பண்ணுவாரு, நீங்க கவலையே படாதீங்கன்னு அவரு சொல்றாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த ஜின்பாவை தான் காட்டுறாங்க. ஆள் அந்த ட்ரெஸ்ஸரிய பார்த்துட்டு, இது உண்மையிலேயே ஒருத்து தான், சரி சொல்லுங்க நீங்க என்ன தேடுறீங்க? அவங்களும் ஸ்பிரிச்சுவல் பேர்டு காணாம போன ட்ரெஸ்ஸரிஸ் அவங்க ஃப்ரெண்டு மாட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸரிஸை எந்த திருடனும் திருடல, உங்க ஃப்ரெண்டையும் நீங்க காப்பாற்ற முடியாது. நம்ம நோ டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு அப்பவே தெரியும் உனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. டெய்லி போல மரியாதையா நாங்க கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸரிய திரும்ப கூடன்னு அவங்க சொல்ல, ஆளும் டென்ஷன் ஆயிட்டு அவ வாழை வச்சு அவங்கள அட்டாக் பண்றான். நம்ம டேங்க் டிஃபெண்ட் பண்ண நம்ம ஹீரோயின் 2 பேருமே அமைதியாக்கிட்டு அவங்கள அங்க வந்து வெளியே போய் வெயிட் பண்ண சொல்றாங்க. நம்ம எலியும் நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். ஹியூமன்ஸ் என்னைக்குமே என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்கள நம்பினதே கிடையாது. என்ன ஒரு டீமன் மாதிரி பார்ப்பாங்க, ஆனா நீ அப்படி இல்லைங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. அவங்களும் அவருக்கு என்னாச்சுன்னு கேட்க, பிறக்கும் போதே நான் ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தேன், பெரிய வாளோட என் உருவமே வேற மாதிரி இருந்துச்சு. என்னோட பேரண்ட்ஸே என்னை வளர்க்க விருப்பம் இல்லாம இங்க கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கிற எலிங்க தான் எனக்கு உதவி பண்ணுச்சு. அப்பிலிருந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கேட்கும் போது அவங்களுக்கு அப்படியே ஸ்னேக் ஃபார்முக்கு மாறினதான் ஞாபகம் வருது. நம்ம எலி சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பிளஸர் ஹவுஸ். அங்கிருந்த மொத்த லேடிஸையும் கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்திடுறாங்க. நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரும் இருக்கட்டும் நீ கிளம்புன்னு சொல்ல, எனது எல்லாருமான்னு சொல்லி அவ அப்படியே வாயை பழக்கிறான். சரி நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே வெளியே போக, அன்னைக்கு ஃபைட்ல அவர் கூட சண்டை போட்டவங்க கையில நம்மால் ஒரு மார்க் போட்டிருப்பாரு. ஒருவேளை அவங்க இங்க இருக்காங்களோன்னு செக் பண்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அங்க யாருமே இல்ல, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இதுல யாருமே என் மாஸ்டருக்கு செட் ஆகல, சரி நானே போய் நீ யாரையாவது ஒளிச்சு வச்சிருக்கான்னு செக் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்ப. அங்க இருக்கிற லேடிஸ்லாம் வேனன் போட்ட ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு போறதுக்காக ஒரு பாட்டி அங்க இருக்காங்க. நம்மளும் அவங்க கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தேன், எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி அவங்களை அப்படியே அங்கிருந்து அனுப்பிவிட, அவர் அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்றாரு. நம்மளோட நல்ல நேரமோ என்னவோ தெரியல, அவரு சண்டை போட்ட அந்த லேடியோட ட்ரெஸ்ஸும் அங்கதான் இருக்கு. அவரும் அந்த பாட்டி கிட்ட இது யாரோடதுன்னு கேட்க அவங்க இங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்மால் நேரா அவங்க ரூம்க்கு போயிடுறாரு. நம்ம ஜின்னும் பின்னாடியே வரேன். அவரை பார்த்த உடனே லைட்டா பதட்டமாக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எந்த கெஸ்டையும் என்னால அட்டன் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஆளும் இப்ப இங்க வந்துடுறான். ஆமா இங்க இன்னைக்கு லீவ்ல தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எங்க மாஸ்டருக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நம்ம ஜின்னும் ஒரு பெரிய அமௌண்ட் அப்படியே வெட்டி விடுறாரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். அவங்களும் வசமா சிக்கிடுறாங்க. நம்மளும் உங்களுக்கு அடி ஏதாவது பட்டிருக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. கையில ஒரு சின்ன காயம், வேற எதுவும் இல்ல. இல்லையே உங்க சோல்டர்ல தான் காயப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், எங்க காட்டுங்க, என்கிட்ட ஒரு சூப்பரான மெடிசன் கூட இருக்கு, நான் போட்டு விடுறேன் நம்மால் சொல்ல. அவங்க வேணான்னு சொல்றாங்க. 2 பேரும் அவங்கள அப்படியே ரவுண்டு கட்டிட்டு
அன்னைக்கு அந்த திருடி உன்கிட்ட பேசுனதை நான் பார்த்தேன், உண்மையை சொல்லு, அவ யாரு, நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஜின்னு. அப்புறம் ஏன் பதட்டமாகற, கையெல்லாம் வேற வெறுத்துட்டு இருக்கு, உனக்கு உன் பாச நினைச்சு பயமான்னு கேட்க, எனக்கு ஒன்னு அவளை பார்த்து பயம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அந்த அவ யாருங்கத இப்ப நீ சொல்ற. அவங்களும் டக்குன்னு அவங்களை அட்டாக் பண்ண போக அப்படியே மயக்கமாய் கீழே விழுந்துடுறாங்க. எல்லாம் நம்ம ஹீரோவோட வேலை தான். உள்ள வந்த உடனே அவங்க ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்துருப்பாரு, அவ்வளவுதான் வசமா சிக்கிடுறாங்க. அங்க ஒரு லாக்கர் இருக்கு, என் மொத்த சேவிங்ஸையும் அதுலதான் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, என்ன விட்டுருங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ, உன்னை ஆபீசியல்ஸ் கிட்ட மாட்டி விட்டா இதை விட ஒரு நல்ல அமௌண்ட் எங்களுக்கு கிடைக்கும், ஆனா பணம் எனக்கு முக்கியம் இல்ல. அந்த திருடி எங்க இருக்கான்னு அவங்க கேட்க அந்த லேடி வாயை திறக்க மாட்டாங்க. நம்ம ஜின்னு கரெக்டா கெஸ் பண்றாரு, உனக்கு இந்த இடத்த விட்டு தப்பிக்க நிறைய காசு தேவை, அதனால தானே நீ அவ கூட சேர்ந்து வேலை பார்க்குற. நம்ம ஹீரோ டக்குன்னு, இவன் சரியான பணக்காரன், இவன் நினைச்சா இப்பவே உன்னை இங்கிருந்து ரிலீஸ் பண்ண முடியும், அவங்களும் நிஜமாவான்னு கேட்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின். அந்த எலி பயலுக்கு ஒரு எலி வந்து தகவல் சொல்லுது, அந்த ஸ்பிரிச்சுவல் பேட அண்டர் கிரவுண்ட்ல தான் அவ மறைச்சு வச்சிருக்கா, அந்த இடத்துக்கு போக இவ உங்களுக்கு வழிகாட்டுவான்னு அவன் சொல்ல. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஜின்னையும் தான் காட்டுறாங்க. ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு தான் அவங்க இப்ப வராங்க. உண்மையிலேயே அந்த இங்குக்கும் அந்த திருடியை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவ ஏதாவது வேலை இருந்தா எனக்கு நோட்ஸ் விட்டுட்டு போவா, நான் அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் அவளை மீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஈஸ்டர்ன் கார்னர்ல இருக்கிற அந்த பாலடைஞ்ச வீட்டுல எனக்கான காசை அவ வச்சிருப்பா. மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து ஏதாவது க்ளூ இருக்கான்னு செக் பண்றாங்க, ஆனா எதுவுமே இல்லை. அப்ப அந்த பக்கமா ஒரு பாட்டி வர, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை பார்க்க வந்தோம். என்னது தெரிஞ்சவங்களா? இங்கேயா? பல வருஷமா இந்த இடம் இப்படியே தான் இருக்கு, இங்க அவங்க நடமாட்டம் வர இருக்கு, ராத்திரி ஆன உடனே அதுங்கெல்லாம் பூமிக்கு அடியில இருந்து வருங்கிற மாதிரி அவங்க சொல்ல. என்னது பூமிக்கு அடியில? நம்ம ஹீரோக்கு அங்க ஒரு கிணறு இருந்தது ஞாபகம் வருது. ஆளும் டக்குன்னு போய் அதை செக் பண்றாரு, ஆனா அது ஃபுல்லா பாறையை போட்டு யாரோ மூடி வச்சிருக்காங்க. அந்த திருடி நம்ம இங்க வருவோன்னு கெஸ் பண்ணிருக்கா. அந்த இடத்துல இருந்து ஹீட் வெளியே வரத நம்ம ஸ்காலர் நோட் பண்றாரு. அவ பூமிக்கு அடியில தான் அவளோட ஹைட் அவுட்டை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்பனா கண்டிப்பா ஹீட் வெளியே போறதுக்கு அவளுக்கு இதே மாதிரி இன்னமும் நிறைய இடம் தேவைப்படும். அவங்களும் டக்குன்னு அங்கிருந்து கிளம்ப. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த எலி ஒரு கிணறு கிட்ட கூட்டிட்டு போறது. நம்ம கேங்கும் அப்படியே உள்ள இறங்குறாங்க. நம்ம நோக்கையில இருந்த ஸ்பிரிச்சுவல் பைடும் இப்ப அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்க அவங்களும் அப்படியே முன்னாடி போறாங்க. நம்ம டேங்க் தடுத்துட்டு கண்டிப்பா இங்க ஒரு ட்ராப் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கையில இருந்த ஒரு பால் எடுத்து அப்படியே பறக்க விடுறாரு. அது எல்லா பக்கமும் சதுரி விழ ட்ராப் ஆக்டிவேட் ஆகி கண்ண முன்னாடி ஏரச வந்து அங்க சொருகுது. டேங் நீ உண்மையிலேயே கலக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போக திடீர்னு பார்த்தா செவுத்துக்குள்ள இருந்து சாடோகன்ஸ் மாதிரி சில பேர் வரானுங்க. நம்ம டேங் ஒரு பக்கம் ஃபைட் ஸ்டார்ட் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் நோவும் அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க. பொறுமை இழந்து நம்ம ஹீரோயின் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனை ஒரே போட போட்டுறாங்க. அங்க இருந்த ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது. ஆனா அதே நேரத்துல ஒன்னும் சில பேர் அங்க வர நம்ம டேங் நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. நம்ம நோவும் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப அவங்க உள்ள போன உடனே அந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அதே மாதிரியே ஹீட் வெளியே வரக்கூடிய இன்னொரு ஒரு பாலடைஞ்ச கிணற கண்டுபிடிக்கிறாரு. கண்டிப்பா இது இந்த இடத்த கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜின் கிட்ட சொல்லி நீ போய் காட்ஸை கூட்டிட்டு வா, நான் போய் அவளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோயினும் நோவும் அந்த திருடியோட இடத்துல தான் இப்ப இருக்காங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் பேர்டு எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க அப்படியே அதை தேடிட்டு இருக்க ஒரு இடத்துல நல்லாவே சிக்னல் வருது. ஆனா ஓபன் பண்ணா அந்த பாக்ஸ்குள்ள எதுவுமே இல்ல. இவ்வளவு தூரம் வந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு நம்ம நோ சொல்ல. அப்பதான் அங்கிருந்து ஒரு டோர் அப்படியே ஓபன் ஆகுது. நம்ம அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்க எந்திரிச்ச அடுத்த செகண்ட் அந்த டோரும் மூடிடுது. அப்ப இந்த இடம் தான் கீன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து அது மேல வைக்கிறாங்க. ஆனா அந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்பனா ஒரு ஆளால மட்டும்தான் இங்கிருந்து வெளியே போக முடியும். லிங் நீ போய் அந்த ஸ்பிரிச்சுவல் பேர்டை கண்டுபிடி. ஆனா நம்ம ஹீரோயின் நோவை தனியா விட்டுட்டு போக பயப்படுறாங்க. எனக்கு எதுவும் ஆகாது, நீ ஒன்ன ஜாக்கிரதையா பாத்துக்கான்னு அவங்க சொல்ல. அவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆளும் ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு இப்ப வராரு. அந்த லேடியும் இப்ப அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ஹேர் பேண்டை நீ யார்கிட்ட இருந்து திருண்ண அவ எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. ஒரு ஹேர் பேண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கினா அவ உனக்கு அவ்வளவு முக்கியமா? அப்பனா அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்ப உன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு? உன் அப்பாவை விட நீ சரியான ரொமான்டிக் பாயா இருப்ப போலேன்னு அவங்க சொல்ல. நம்ம ஹீரோவும் என் அப்பாவை உனக்கு தெரியுமா? பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்படியே மறைஞ்சு வேற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியும் லீ சாங் அவனும் என்ன மாதிரிதான். நம்மளும் டென்ஷன் ஆயிட்டு அவங்கள அப்படியே அட்டாக் பண்றாரு. என் அப்பா பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி ஏழைங்களுக்கு கொடுத்தாரு. அவர் ஒன்னும் உன்ன மாதிரி சுயநலத்துக்காக அதை பண்ணல. ஆமாமா அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா அவன் பேராசைதான் அவனை கொன்னடிச்சுன்னு அவங்க சொல்ல. அதை கேட்டு நம்மளும் சாக்காயிடுறாங்க.
சொல்லிடுறாரு. அப்ப உனக்கு உண்மை தெரியாதா? நான்சோவோட ரொம்பவே வேல்யூபிளான வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பேர்டு அது நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா திருடு போனது, அந்த இடத்துல காட்ஸ் கிட்ட மாட்டினது. அவங்க அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா நான்சோவோட ஷேடோ பாய்சன் அவங்கள அட்டாக் பண்ணிடுச்சு. அதுக்கு மாத்து மருந்துன்னு ஒன்னே கிடையாது. அவங்க இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சொல்லு. நம்மளும் அதை கேட்டு அப்படியே கண் கலங்கிடுறாரு. அவர் அசந்த நேரத்துல அவங்களும் அவர் அப்படியே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வந்துடுறாங்க. அவங்க குறுக்க வந்து அவருக்கு விழ வேண்டிய அடியை வாங்கிக்க அந்த லேடியும் என்ன பிடிக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் வளரல செய்யோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா வெளியே இருந்த நம்ம ஜின் அவங்கள வலை போட்டு பிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்மனும் டேங்க எங்க ஒண்ணுமோ ஆளக்கானு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. அதே நேரத்துல அந்த டோரும் ஓபன் ஆகுது. நம்ம டேங்க அவங்கள அப்படியே பிடிக்கும். ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க உண்மையான ஃபார்மை யோசிச்சு பார்த்துட்டு அவரை விட்டு விலகத்துல தான் குறியா இருக்காங்க. நம்மளும் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அதனாலதான் நீ என்கிட்ட சொல்லாம கூட போயிட்டியாலாம் கேட்க அவங்களும் இல்ல நான் தான் தப்புன்னு சொல்றாங்க. நம்மளும் அவரை கண்டுபிடிச்ச அந்த ஹேர் பேண்ட் அவங்க கிட்ட தராரு. இது உனக்கு ரொம்பவே முக்கியம் சொன்னீல. அவங்களுக்கு ஒரு செகண்ட் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. என்ன மன்னிச்சிடுங்க சியோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆளாரம்பிக்கும். நம்மளும் அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா நானும் எதுவும் கேட்கல. ஆனா தயவு செஞ்சு இனிமே என்னை விட்டு போகணும்னு மட்டும் யோசிக்காதேன்னு இருந்து ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. அவங்களும் என்னன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு பெரல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்மளும் இதான் நீ தேடி வந்த அந்த ஸ்பிரிச்சுவல் பேர்டா. திடீர்னு அது அப்படியே கிராக் ஆயிட்டு அதுல இருந்து ஒரு பவர் மாதிரி வெளியே வர அந்த பவர் ஒரு ஃபீனிக்ஸா மாதிரி அப்படியே அங்கேயுமா பறக்க ஆரம்பிக்குது. கடைசியா அது அப்படியே ஒரு குட்டி பொண்ணாவோ மாறு. நம்மாலு லிங் ஜாக்கிரதையாரு, இது ஒரு டீமன். யார பாத்துற டீமன் சொல்ற? நீ டீமன், உன் அப்பா டீமன், உன் தாத்தா ஒரு டீமன். ஆனா நான் ஒரு ஏன்சியன் பீஸ்ட். நம்ம ஹீரோயினும் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க 500 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க ஃபீனிக்ஸ் கிளான் ஒரு எனர்ஜி சோர்ஸா மாறிட்டு திரும்ப அதுல இருந்து வெளியே வருவோம். இப்ப அதான் நடந்திருக்கு. அப்புறம் இப்பல இருந்து நீங்க தான் என்னோட மாஸ்டர். என்னது நானா? ஆனா இதுக்காக அவங்க கேட்க கேள்விலாம் கேட்க கூடாது. நான் சொன்னதானே அவங்க சொல்றாங்க. சைஸ் இத்தனோடு இருந்துட்டு வாயப்பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்கள கலைச்சிட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணும் ஏதோ ஒரு ஆர்னமெண்டா மாதிரி அப்படியே நம்ம ஹீரோயின் கைக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரிஜினல் திருடி மாட்டினதுனால நம்ம லினியோவையும் அந்த செக்ரட்டரி ரிலீஸ் பண்ணிடுறான். இது உங்க பேட்லக்க ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ஒரு நெருப்பையும் அவங்க வைக்க நம்ம லினியோ அவன் காலியாத எட்டி வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஜின்னும் இதோட விட்டாலன்னு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கிளம்ப இந்த பக்கம் அவங்க ஆசாசியா நம்ம ஹீரோ தான் தேடி வராங்க. ஆனா நம்மால் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ரொமான்ஸ் விட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே அவங்க மனசை உடைஞ்சிருது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம லிங் நாங்க ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கும். இது எல்லாமே என்னாலதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இது எல்லாத்துக்கும் இந்த வீணா பணம் தான் காரணம். அன்னைக்கு அந்த திருடிய பிடிச்சிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். நீ தானே என் கண்ணை முன்ன இல்லைன்னா நான் பிடிச்சிருப்பேன்னு அவரு சொல்ல. சரி நான் தான் இப்ப இல்லல, இப்ப அவளை யார் பிடிச்சான்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஜின்னு பெருமையா நான் தான் சொல்றாரு. எனக்கு தெரியும்டா நீ ஒரு முட்டா பையன் தான் சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிளம்ப. நம்மளும் அடி நான் தானடா அவ கூட சண்டைலாம் போட்டேன். அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா கடைசியில அவ என்னால தானே மாட்டணும். அட பாவீங்களான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கிளம்பு. இப்ப அப்படியே அந்த எலிப்பையில தான் காட்டுறாங்க. அங்க ஒரு கழுகு உட்காந்துட்டு இருக்கு. அவனும் நான் வேலையை முடிச்சிட்டேன், இதுக்கு மேலேயும் என்ன பார்க்க வராதிங்கன்னு சொல்லு. அதுவும் அப்படியே அங்கிருந்து பறந்து போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம நான்சோ கிங்டம் சீங்கிற அந்த எல்டர் கிங்க மீட் பண்றோம். பிரின்சஸ் யாங்சோல தான் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நல்லது, உடனே நம்ம ஆளுங்களை அங்க அனுப்புங்க. ஆனா அந்த எல்டர் நானே அங்க போக போறேன்னு சொல்றோம். நம்ம விச் குயினோட ஸ்டாச்சு எங்க இருக்குங்கிறதையும் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்கதா சொன்னாங்க. நம்ம பிரின்சஸால அவங்கள திரும்ப கொண்டு வர முடியும்னு ஒரு ரூமர் கூட இங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நான் போய் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு அவன் சொல்ல கிங்கும் நல்லதுன்னு சொன்னாரு. அப்படியே இந்த பக்கம் திரும்ப யாங்சோ தான் காட்டுறாங்க. அந்த திருடியோட கேஸ் தான் உள்ள ஓடிட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் வாசல்ல அப்படியே கூட்டமா நின்னுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட கேங்கும் இப்ப அப்படியே அங்க வராங்க. அந்த செக்ரட்டரி அவங்களையும் தடுக்கிறோம். ஆனா நம்ம ஜின் இந்த கேஸ்ல நானும் ஒரு ஐ விட்னஸ், நான் உள்ள இருந்தா தானே என்னாலையும் தெளிவா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. நம்ம லினியோ நீங்க தடுக்கத பார்த்தா எங்களுக்கு தெரியாம ஏதோ ஏமாத்து வேலை பண்ற மாதிரி இருக்கேன். அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவன் சொல்ல. அப்ப வழிய விடுற வென்றுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அவனை இடிச்சு தள்ளிட்டு உள்ள போயிடுறாங்க. கவர்னர் அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி ஆட்டைய போட்ட தங்கத்தை பத்தி கேட்கிறாரு. அத ஒரு தாத்தா வேணான்னு கிரவுண்ட புதைச்சு வச்சுட்டாரு. அதை தான் நான் எடுத்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு அவங்க கேட்கிறாங்க. உனக்கு சொந்தம் இல்லாத பொருளை நீ எடுத்திருக்க, அப்பனா இது திருட்டு தான். நம்ம ஜின்னு தேவை
தேவையில்லாம எப்பயும் நடந்ததை பத்தி எதுக்காக பேசணும்? இப்ப அவ திருடின அந்த ட்ரெஸ்ஸரிஸ பத்தி கேளுங்கன்னு சொல்றாரு. அதுல கேட்க எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் திருடிட்டு அவ உங்களை ஃப்ரேம் பண்ண பார்த்தா இப்ப நீங்க அவளை வசமா பிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அவங்களும் அப்ப என்கிட்ட இருந்து நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாமா, உங்க ஸ்பிரிச்சுவல் பியர்ட பத்தி கூடயான்னு கேட்க அவனும் அது நீ எங்க வச்சிருக்கன்னு கேக்குறான். அவங்களும் லைட்டா சிரிச்சிட்டு அப்ப அந்த ட்ரெஸ்ஸரிய பத்தி மட்டும்தான் உங்களுக்கு கவலையா, ஒருவேளை மத்ததெல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? இல்ல இது வேலைக்கு ஆகாது, இவ இடத்துக்கு ஆள் அனுப்பி இந்த ட்ரெஸ்ஸரிஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இவளை இங்க இழுத்துட்டு போங்க. அப்பதான் நம்ம ஒருத்தரை கூட்டிட்டு இப்ப அப்படியே அங்க வராங்க. நமக்கு கிடைச்ச சில ட்ரெஸ்ஸரிஸோட ஓனர் இவரு தான், ஆனா அது எதுவுமே ஒரிஜினல் இல்லையான்னு அவங்க சொல்ல. கவர்னர் அதுக்குள்ள அதெல்லாம் யார் செக் பண்ண சொன்னது? நம்ம கேங்கும் அந்த லேடி சொல்ல வரத முழுசா சொல்லட்டும், அப்பதான் உண்மை என்னன்னு நமக்கும் தெரியும்னு சொல்றாங்க. அவங்களும் இந்த ட்ரெஸ்ஸரி ஷோவை நடத்தினதே ஒரு கண் துடைப்புக்கு தான். நான் இங்க வரலனாலும் ஏதோ ஒரு வழியில மொத்த ட்ரெஸ்ஸரிஸையும் இவங்க கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. நான் இருக்கிறவங்க கிட்ட திருடி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா இவனுங்க எவ்வளவு இருந்தும் பத்தலன்னு மத்தவங்க கிட்ட இருந்து திருடுறானுங்கன்னு சொல்ல. கவர்னர் அப்படியே பதறி போய் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஜின்னு அப்பனா நீ திருநதை ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சிருச்சு, இவகிட்ட சைன் வாங்கிட்டு இவ்வளவு உள்ள தூக்கி போடுங்க. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் சாக்குறாரு, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆனா ஜின் ஏதோ பிளான் வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரும் சரி இப்பதான் உண்மை வெளியே வந்துருச்சு, எங்களுக்கும் ஓகேன்னு சொல்ல. கவர்னரும் ஒரு வழியா நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சொல்லி அவங்களையும் அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. ஸ்காலர் ரொம்ப புத்திசாலின்னு சொல்றது உண்மைதான், அவ நமக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணா, ஆனா நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாமா கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம லினியுக்கு மட்டும் ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் நம்ம டேங்க கூட்டிட்டு ஒரு சுத்த கிளம்பிடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போக நம்ம உடனே நான்சோ கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவரு அந்த திருட்டு லேடி அவர் அப்பா அம்மா பத்தி சொன்னதை ஆலிப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது, அவ கண்டிப்பா உங்களை ஏமாத்ததான் அப்படி சொல்லிருப்பா. நம்மளும் ஆமாமா அவ சொல்றத நம்ம அப்படி நம்ப முடியும். அப்புறம் அவங்களுக்காக வாங்கின அந்த கிஃப்டையும் அவர் அப்படியே கொடுக்க அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. லிங் என்னாச்சு, உனக்கு இது பிடிக்கலையா? அந்த ஸ்காலர் திருட்டு போய் தான் உனக்கு இது பிடிக்குன்னு சொன்னா, நீ கவலைப்படாத, நாளைக்கே நம்ம போய் இதை மாத்திடலாம். அவங்க டக்குன்னு அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனா இனிமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு அவங்க சொல்ல. இவங்க இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த பக்கம் தனியா உட்காந்துட்டு இருக்கிற நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜின் அவங்கள பார்க்க வராரு. நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போற? நான் எப்படி இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும். சரி சொல்லு, சியாவும் லிங்கும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இப்ப அடுத்து நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ணுவேன், அவங்க எங்க போறாங்களோ நானும் அவங்க கூடயே போவேன்னு அவங்க சொல்றாங்க. அது மார்ஷல் ஆர்ட் வேலை டிராவல் பண்ணி நான் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகணும்ல, அது சொன்னேன். சரி சரி என்னை பத்தி கேட்கறதை விட்டுட்டு கோர்ட்ல நீ எதுக்காக அப்படி பண்ணுன்னு சொல்லுன்னு அவங்க கேட்க நம்ம ஜின்னும் அவங்க காது கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கவர்னர் சீக்கிரம் அந்த ட்ரெஸ்ஸரிஸ் எல்லாத்தையும் இடம் மாத்தி ஆகணும், இல்லனா அவனுங்க கண்டிப்பா மோப்பம் பிடிச்சிட்டு வந்துருவானுங்க. டோரை ஓபன் பண்ணா உள்ள நம்ம ஜின்னும் லினியோவும் இருக்காங்க. அவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது காணாம போன ட்ரெஸ்ஸரிஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுவும் இல்லாம டிசாஸ்டர்ல மாட்டினவங்களுக்காக நீங்க கலெக்ட் பண்ண சேரிட்டி ஃபண்ட்ஸும் இங்க தான் இருக்கு, அதான் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க நம்ம போய் கொஞ்சம் டீ சாப்பிடலான்னு அவனுங்க சொல்ல உள்ள ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள இருந்து நம்ம ஹீரோ இப்ப அப்படியே வெளியே வராரு. அட என்னப்பா நீங்க இங்க இருக்கிற ட்ரெஸ்ஸரிஸ மட்டும்தான் நீங்க பாத்தீங்க, உள்ள சில ரேரான ஐட்டம்ஸையும் கவர்னர் ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருக்காரு. நான் மட்டும் அதை பார்க்கலனா அவரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். அவனுங்களால ஒண்ணுமே பேச முடியல. அது இந்த ட்ரெஸ்ஸரிஸ்லாம் ரொம்பவே ரேரு, அதான் கவர்னர் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டியா வச்சிருந்தாரு. சரி அப்புறம் என்ன, எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, இது எல்லாத்தையும் அதுக்கு சொந்தமானவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம்ல. அது நாங்க பண்ணதான் போறோம், ஆனா மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும், அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும்ல. அட அதை பத்திலாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் ஏற்கனவே யாங்ஸா ஃபுல்லா தகவல் அனுப்பிட்டேன், மொத்த பேரும் இப்போ உங்க மேன்ஷனுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னும் அப்ப நல்லதா போச்சு, இன்னைக்கே வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அவனுங்களால ஒண்ணுமே பேச முடியல. கவர்னரும் பல்ல கடிச்சுக்கிட்டு கேட்ட ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம நோவும் ஹீரோயினும் சேர்ந்துதான் இந்த நியூஸை பரப்பி விட்டாங்க போல. மொத்த பேரும் வாசல்ல அலமோதிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னும் நீங்களே இந்த நல்ல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுங்க, மக்கள் யாரும் உங்களை மறக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவனும் மக்களுக்காக நம்ம இதெல்லாம் பண்ண மாதிரி உயிரை கொடுத்து ஒரு பில்லை போட்டுட்டு அது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்காலர் நீங்க பண்ண வேலையால என் கஜானா மொத்தமும் காலி, இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லேன்னு சொல்லிட்டு நம்மளும் இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை செலிப்ரேட் பண்றதுக்காக கவர்னர் உங்களுக்கு ஒரு ட்ரீட் தர போறாரான்னு சொல்ல அவனும் ஆமா இன்னைக்கு ஒரு ஃபயர் ஒர்க் ஃபங்க்ஷன் நாங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம், அதுவும் என் சொந்த பணத்துல. ஒரு வழியா எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சிருது. நம்ம ஆனா நம்ம ஸ்காலரிய கோர்ட்ல
நம்மளையே அவங்கள கேள்வி கேட்கலங்கிற மாதிரி கேக்குறாங்க. கோர்ட்ல வச்சு நான் அவங்க மேல தப்பு சொல்லியிருந்தேன்னா இந்த கேஸ் அரசவை வரைக்கும் போயிருக்கும். அதுக்கப்புறம் கவர்னர் சார் தற்காலிகமா பதவி நீக்கிட்டு புது கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்து டிசாஸ்டர் ஃபண்ட்ஸ் எல்லாம் மக்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப காலம் ஆயிருக்கும். அதனாலதான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். இப்ப மக்களுக்கும் அவங்களுக்கான நஷ்ட ஈடு போய் சேர்ந்துருச்சு. நானும் கோர்ட்டுக்கு இந்த கவர்னர் பண்ண வேலையை தெரியப்படுத்திடுவேன். அவனுக்கும் சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னேன். நம்ம ஸ்காலர் நீ உண்மையிலேயே வேற லெவல். இதுதான் கிரிமினல் புத்தின்னு சொல்லுவாங்களா? நம்ம லினியவும் சிரிப்பை போட்டுட்டு நான் கூட அவனை பார்த்து அதே தான் சொல்லுவான்னு சொல்றாங்க. சரி எனக்கு கலைச்சது போதும். இன்னைக்கு கவர்னர் நமக்காக ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க போறான். நம்ம அதை ஏன் ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடாது? அவங்களும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஜோடியா அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம லினியவும் சின்ன மட்டும் அங்க தனியா நின்றுட்டு இருக்க. சரிவா நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம டேங்கும் நம்ம நோக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கி தராரு. அவங்களும் செம ஹாப்பி. இப்பிலிருந்து நீ என்ன யங் மாஸ்டர்னு கூப்பிட வேணாம், பேரு சொல்லி கூப்பிடலாம். அப்படியே அவங்க ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணு. மொத்த பேரும் ஒரு பிரிட்ஜ்ல ஒண்ணு கூடிடுறாங்க. ஃபயர் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியா இருக்கிறது நம்ம லினியும் அப்படியே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்க. நம்ம ஜின்னும் அதை புரிஞ்சுட்டு அவங்கள டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இதான் சரியான சமயம்னு சொல்லி அவங்க சீக்ரெட்ஸை ஓபன் பண்ணலான்னு வாயை திறக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் அதை அப்படியே என்ஜாய் பண்ண அவங்க எல்லாரும் செம ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு காணாம போயிட்டதா நினைச்சிட்டு இருந்த அவர் அப்பா அம்மா பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கு பின்னாடி அப்படி என்ன ரகசியம் மறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.